2019ஆம் ஆண்டு இருந்ததைப் போல பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அலை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். களம் 18 நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். நோட்டாவை தாண்டாத கட்சி அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லுவாங்க. எந்த காலத்திலயும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு நான் அப்படி சொல்லல. வந்து ஆர்கே நகர்ல நோட்டாவை தாண்டல அவங்க. அப்போ என்ன சில பேர் விசாரிச்சப்ப விமர்சிச்சப்ப இந்த டோக்கன் எல்லாம் சொன்னப்ப நோட்டாவே தாண்டலை இவங்க சொல்றாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஸ்டெர்லைட்டு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் மாதிரி திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் இங்கே அதை வந்து விட்ரா பண்ணாமல் அதில் அழுத்தமாக இருக்காங்க. இதே மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வாழ்நாள் முழுவதும் அவங்களோட போக முடியாது. என்னோட நேர்காணலே இதை சொன்னீங்க. ஆமாம், தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிராக திட்டங்களை நீங்கள் புகுத்துறப்ப நாங்கள் போக முடியாது. அதனால் அவங்கள்ட்ட போகணுங்கிற எனக்கு வந்து எதிர் உணர்வு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் எல்லா கட்சியும் நடத்துகிறோம். அவங்க அதான் சொல்கிறேன், 19ல் பிரதமர் மோடி மேல இருந்த அந்த எதிர்ப்பு இப்ப இல்ல, எதிர்ப்பு உணர்வு இல்லை. இன்னொரு அம்சம் சொன்னீங்க, தென்காசியில பேசும்போது இப்ப ஜெயலலிதா அவருடைய இடத்துல பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படி பாக்குறேன் அப்படின்னீங்க. ஆனா அவங்களே லேடியா மோடியான்னு கேட்ட இடம் இது. இந்த ஒப்பீடு சரியான்னு அதிமுக இருந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அவங்க நம்மள எதை வேணாலும் சொல்லுவாங்க. வந்து நான் வந்து என் தொகுதியில அதான் சொன்னேன். இங்கே தேனியில என்ன சொன்னா, முன்ன அம்மா இருந்தப்ப எல்லா திட்டங்களையும் கொடுத்துருக்கேன். சில பேர் கேட்கலாம், இப்போதான் அம்மா இல்லையே, இவர் எம்பி ஆகி நம்மளுக்கு எப்படி பழைய மாதிரி கேட்டதெல்லாம் கொண்டு வந்து இங்கே செய்ய முடிஞ்சிச்சு, இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து அம்மாவுடைய இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாங்க.